இந்த சைடு இங்கிருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டே லொகேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த சைடு போனீங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் வரும். உங்களுக்கு இந்த சைடு தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவே உங்களுக்கு கட்டிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவே போயிடும். இந்த சைடுல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ல போனீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பே தெரியும். இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிருக்கு. ஓகே, ரேட் பாத்தீங்கன்னா per square feet 2490. 2490. ஓகே. ஆமா. இப்போ மீனாட்சி காலேஜ் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இங்க இருந்து சைட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லிருங்க. இப்போ நம்ம மீனாட்சி காலேஜ் இருக்கும் இல்லையா, இதுக்கு பின்னாடி தான் நம்ம சைட்டை லொகேட் பண்ணியிருக்கோம். இந்த ஹைவே தான் இப்போ ரன்னிங்ல இருக்கக்கூடிய சென்னை டு பெங்களூர் போகக்கூடிய நேஷனல் ஹைவே. ஸோ இதை ஒட்டின மாதிரி தான் நம்ம சைட்டும் இருக்கு. ஆமா. எக்ஸாக்ட்டா ஹைவேல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? நம்ம ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர் தான் நம்ம சைட்டை லொகேட் பண்ணியிருக்கோம். இந்த 19th ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா புக் பண்ற எல்லா கஸ்டமருக்குமே பாத்தீங்கன்னா 19 கோல்ட் காயின் ஃப்ரீ. 19 கொடுக்குறீங்க? ஆமா, 1 2 இல்ல 19. ஓகே பிரதர், இப்போ பக்கத்துலயே வந்து மீனாட்சி காலேஜுக்கு பின்னாடி தான் நம்ம சைட் இருக்கு. ஆமா. நியர்பைல என்னென்ன ஸ்கூல் காலேஜ் இருக்கு அப்படின்னு? நியர்பை ஸ்கூல்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிமிங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, பல்லவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா சிக்ஷா மெட்ரிகுலேஷன் சங்கராய் ஸ்கூல் உங்களுக்கு இருக்கு. காலேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், தென் அங்க தெரியுதுங்களா உங்களுக்கு பில்டிங், அது கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் உங்களுக்கு. ஓகே ஓகேங்களா? ஸோ நியர்பை லொக்கேஷன்ல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கிற மாதிரி தான் அந்த சைட்டை வந்து போட்டிருக்காங்க. எனக்கு பேக் சைட்லேயே பார்ப்பீங்க பஸ் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாப்பிங் தான். இங்கே இருந்து எக்ஸாக்டாக ஒரு 800 மீட்டர்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட் இருக்கு. என்ன ப்ரோ சைட்டு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏதோ வில்லாக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டு இருக்கீங்க? ஆமா ப்ரோ, இங்க இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சைட்டு. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லா ப்ராஜெக்ட் எல்லாமே. கிட்டத்தட்ட பார்த்தா எப்படியும் ஒரு 200-300 வீட்டுக்கு மேல இருக்கும். கண்டிப்பா இருக்கு, 300 வீட்டுக்கு மேலே இருக்கு. உங்களுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் நிறைய வில்லா இருக்கு. இதை ஒட்டின மாதிரி தான் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கேயோ அவுட்டர்ல இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 200ல இருந்து 300 வில்லா வந்து நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு. ரெசிடென்சியில் ஒட்டின மாதிரி தான் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். இது மட்டும் இல்லாமல் ஆஃபரோட ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. மற்ற டீட்டெயிலாக சைட்டில் போய் பார்த்துக்கலாம். கைஸ், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏர்காடியா ஏரோசிட்டிக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ ப்ராப்ஷனில் இருந்து இந்த சைட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பிரதர் நம்ம கூட இருக்காரு. ஹாய் பிரதர். ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஓகே பிரதர், உங்கள் பேர் என்ன அப்படின்றத சொல்லிருங்க பிரதர். ஓகே, என் நேம் பார்த்தீங்கன்னா தனசேகரன். நீங்கள் நான் சீனியர் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். ஓகே பிரதர், இப்போ இந்த ஏர்காடியா ஏரோசிட்டியை எத்தனை ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பிளாட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்றது? ஓகே, நம்ம ப்ராப்ஷனில் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஏர்காடியா ஏரோசிட்டி. இது ஏர்காடியா ஏரோசிட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 180 ஏக்கர் பிக் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். இந்த 180 ஏக்கருமே கனெக்டிவிட்டி ரோடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஃபீட்டோட தான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதர்வைஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் 30 ஃபீட்டோட தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகே பிரதர், இது மொத்தம் எத்தனை பிளாட் இருக்கு அப்படின்றத சொல்லி. ஓவரால் இப்போ 180 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 1600 பிளாட்ஸ் கிட்ட நம்ம போட்டிருக்கோம். ஓகே ஓகே, இப்போ எல்லாமே அவைலபிளாக இருக்கு அப்படி தானே? இல்லை, ஆல்மோஸ்ட் 50% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் 50% இப்போ நம்ம சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே பிரதர், இப்போயுமே உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. நீங்கள் கார்னர் பார்த்து வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, டைரக்ஷன் பார்த்து வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, எல்லா ஃபேஸிங்லையுமே இங்கே பிளாட் வந்து அவைலபிளாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 180 ஏக்கர்ல இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க பிரதர். உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத சொல்லிருங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 180 ஏக்கர் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் இருக்கு. 5000 குடும்பம் கிட்ட உள்ள வர போறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அம்யூனிட்டிஸ் கொடுக்குறோம். டோட்டலா 101 அம்யூனிட்டிஸோட பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 101 அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமா பிரிச்சிருக்காங்க. பேசிக்ஸ் அம்யூனிட்டிஸ், வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ். பேசிக்ஸ் அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டுக்குள்ள இருக்க அம்யூனிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், ஈச் ஒவ்வொரு பிளாட்டுமே வாட்டர் பைப் லைன், அம்யூனிட்டிஸ், ஃபுட் பாத், சிசிடிவி வைலன்ஸ் கேமரா, இபி ஃபெசிலிட்டிஸ், ஸ்ட்ரீட் லைட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் தான். எல்லா சைட்லயும் இந்த பேசிக்ஸ் கொடுப்பாங்க. தென் ஆஃப்டர் வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அரேனா ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஃபர்ஸ்ட் டைம் காஞ்சிபுரத்தில் ஒரு பிக் ஸ்போர்ட்ஸ் அரேனா உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கோம். பேக் சைடு இருக்குது அதுதான். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம ரெசார்ட், கிளப் ஹவுஸ், லெமன் ட்ரீ ஹோட்டல், இது மூணுமே சைட்டுக்குள்ள அப்ரூவல் ஆயிருக்கு. ஓகே பிரதர், நார்மல் அம்யூனிட்டிஸ் மட்டும் இல்லாம வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் இந்த ஏர்காடியா ஏரோசிட்டில வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே பிரதர், நம்ம சைட்டுக்கு எந்தெந்த வழியில இருந்து வரலாம் அப்படின்றத சொல்லிருங்க. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தான் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு. ஓகே பிரதர். ஓகேங்களா? நம்ம சைட்ல இருந்து 3 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. தென் இது மட்டும் இல்லாம இப்போ நியூ ஒரு பஸ் ஸ்டாண்டு உள்ள கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேலே வருது. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. இந்த ஏர்காடியா ஏரோசிட்டிக்கு என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. நம்ம வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாம லாஸ்ட் 50 இயர்ஸ்க்கு நம்ம கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ கஸ்டமர் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பா. ஓகே ஓகே. ஸோ லீகல் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர், இப்போ ப்ராப்செல் அப்படின்னாலே ஒரு ஆஃபர் ப்ளஸ் ரேட்டுமே வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துட்ருப்பாங்க. இந்த வீடியோவில் என்ன ஆஃபர் வந்து சொல்ல போகிறீங்க பிரதர்? ஓகே, ரேட் பார்த்தீங்கன்னா per square feet 2490.
2490. ஓகே. ஆமாம், இது மட்டும் இல்லாமல் ப்ராப்ஷல் எப்பயுமே ஆஃபரோட தான் கொண்டு வருவாங்க எப்பயுமே. ஓகேங்களா, மந்த்லி ஆஃபர்ஸ் வந்து மாறி வந்துருக்காங்க. லாஸ்ட் டைம் ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஓகே. ஸோ அதேமாரி இந்த டைமும் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க ப்ராப்ஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராப்ஷலோட 19th year anniversary. 19 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறீங்க. ஆமாம், 19th anniversary-க்காக ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. 19th round. இந்த 19th round என்னன்னு பார்த்தீங்கன்னா புக் பண்ணுற எல்லா கஸ்டமருக்குமே பார்த்தீங்கன்னா 19 கோல்ட் காயின் ஃப்ரீ. 19 கொடுக்குறீங்க. ஆமாம், 1 2 இல்லை 19. ஸோ இந்த ஆஃபர் யாருக்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும்ன்றது? நம்ம கிட்ட மினிமம் 800 square feet வாங்குற எல்லா கஸ்டமருக்குமே இந்த ஆஃபர் அப்ளிகபிள். மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்க அப்படின்னா 19 கோல்டு காயின் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2490 தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரேட்டுமே வந்து கம்மி தான். இதோட சேர்த்து ஆஃபருமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைட்டை ஒரு கிளைண்ட் வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சைடில் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா? நம்ம கிட்ட ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியும் பண்ணி தரோம். ஆல் லொக்கேஷனும் நம்ம பண்ணி தரோம். ஓகே. டோர் ஸ்டெப்பில் பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் ஸ்க்ரீன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும். கால் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. எங்களுக்கு என்னென்ன டவுட் வந்துச்சோ அதை வந்து பிரதர் கிட்ட கேட்டால் அதுக்கு வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி நம்பர் இருக்கும். கால் பண்ணிட்டு உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆன் ரோட்ல மெடிக்கல் காலேஜுக்கு பேக் சைடில் சுற்றி நல்லா டெவலப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon.